So 12th English lesson number 17, Kabir and Thiruvalluvar. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான ஒரு லெசனு, புது லெசன் இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. கபீர் அண்ட் திருவள்ளுவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில், பழைய காலத்தில் இருந்த கபீருங்கிறவர் நார்த் இந்தியாவில் இருந்த ஒரு சித்தர் மாதிரி சொல்லலாம், போயட் மாதிரி சொல்லலாம், ஞானி மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி. அதே ஆட்டம் திருவள்ளுவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அவர் எப்படின்ட்டு. ஸோ திருவள்ளுவர் மாதிரியே நார்த் இந்தியாவில் கபீர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் இது பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். Today, let us delve into the profound wisdom of two eminent medieval poet saints of India, Kabir and Thiruvalluvar. Both Kabir and Thiruvalluvar advocated the culture and religious harmony. Their works emphasize universal human values, fostering a sense of unity and understanding among diverse communities. During their time, the dissemination of knowledge was primary through oral tradition. Kabir and Thiruvalluvar's verses were passed down through generation verbally before being transcribed, contributing to the preservation of their wisdom. The verses of Kabir and Thiruvalluvar has inspired various forms of art and music. Kabir's dohas are sung in bhajans and Thiruvalluvar's couplets are set to music, demonstrating the enduring influence of their literary creation. This adds layer to the legacy of Kabir and Thiruvalluvar, showcasing the richness and complexity of the contribution in Indian spiritual and literature. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்கா ஒரு போயட்டு ப்ளஸ் ஒரு செயிண்ட்டு, அதாவது ஒரு கவிஞர்கள் ப்ளஸ் ஒரு ஞானிகள். அந்த காலத்தில் இவங்க காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா எழுத்து வடிவமெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஓரலாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நம்ம மனித இனத்தோட வேல்யூஸை பற்றி ரொம்ப யோசித்தாங்க அந்த காலகட்டத்திலேயே. அதை பற்றி நிறைய விஷயத்தை வர்பலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பல ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கனாக்கா இவங்களோட சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கும் கபீரோட தோஹா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்காரு திருக்குறள், அதே மாதிரி கபீர் தோஹான்னு எழுதியிருக்காரு. அது நிறைய பஜன்ஸ்னாக்கா இந்த சாமி, அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா இந்த பஜனைகள் அதில் பாடப்படுது. அதோட திருவள்ளுவரும் உங்களுக்கே தெரியும், அவரது இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய விஷயத்த நிறைய இடத்துல பேசுகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த விஷயம் நம்ம மனித இனத்துக்கும் ஸ்பிரிச்சுவலையும் சரி லிட்ரேச்சர்லையும் சரி இந்தியன் கல்ச்சருக்கு ரொம்ப ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த இதில் நம்ம பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 17.1 கபீர். Kabir was a 15th century Indian poet with mystic known for his devotional and philosophical verses. His couplets, often referred to as Kabir ke dohe or Kabir's couplets, are written in a simple and profound style. Kabir's poetry is filled with mystical symbolism. He frequently used metaphors from everyday life, such as weaving and blacksmithing, to convey profound spiritual truths. Kabir's verses resonate across religious boundaries. His poetry is not confined with a specific faith, but encompasses universal theme of love, humanity, and spirituality. This inclusive has made Kabir's revered figure not only in Hinduism, but also in Sikhism and Sufism. They explored them themes such as spiritually, the nature of God, human existence, and path of enlightenment. ஸோ இந்த கபீர் இவர் பார்த்தீங்கன்னா 15th centuryயில் இருந்த ஒரு போயட். இவர் போயட் மட்டும் இல்லை, ஒரு ஞானி. இவர் டிவோஷனலாக அவரோட ஃபிலாசபிக்கல் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். கபீர் கே தோயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில், நார்த் இந்தியாவில் பாடத்திலே இருக்குது, சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு எப்படி திருக்குறள்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதை விட நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கபீர் கே தோயேன்னு சொல்லி தருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வாழ்க்கையோட ஒரு சிம்பலிசம் அவர் சொல்லியிருப்பார். இவர் நிறைய மெட்டாஃபார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் அவரோட டே டு டே எவ்ரிடே லைஃப்பில். அதாட்டும் தறி நெய்யறது பற்றியும், இந்த பிளாக் ஸ்மித்திங், அதாவது இந்த சில்வர் வியாபாரத்தில்
இருக்கவங்க பற்றியும் அடிக்கடி நிறையா சொல்லியிருக்காரு. இவரோட இதை படிக்கும்போது, அந்த வரிகளை படிக்கும்போது நமக்கு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், அதாவது ஆன்மீகமான உண்மைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதே கட்டம் எந்த ரிலீஜியஸ்க்கும் ஒரு பவுண்ட்ரி மாதிரி இவர் வச்சுக்கல. ஏன்னா இவரோட விஷயம் வந்து ஹிந்துசமையும் ஃபாலோ பண்ணுறாங்க, சிக்கிசமையும் ஃபாலோ பண்ணுறாங்க, சூஃபிசம்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அன்பு, அப்புறம் மனித நேயம், அப்புறம் ஆன்மீகம், இதை மூணுத்தையும் பற்றி தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இவர் அந்த டைம்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து மனிதனை வந்து நேச்சர் தான் கடவுள். ஸோ கபீர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நேச்சர் தான் காடு. அதேயாட்டம் மனிதர்கள் பார்த்திங்கனாக்கா அவங்க என்லைன்மெண்ட்டு, ஞானத்தை தேடி போகணுங்கிற மாதிரி இவர் வந்து நார்த் இந்தியாவில் 15th centuryயில் இருந்த ஒரு போயட்டு, ப்ளஸ்ஸு இவர் ஒரு செயிண்ட்டுனாக்கா ஞானி. இவர் தான் கபீர்கே தோஹே அப்படின்ட்டு எழுதியிருக்காரு, நம்ம திருவள்ளுவர் மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் 17.1.1 டிரான்ஸ்லேட்டரேஷன். இது எல்லாமே உங்களுக்கு ஹிந்தியில் வரும். நான் ஹிந்தியில் உங்களுக்கு புரிய வச்சு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதனால் ஒவ்வொன்றா கேட்டுக்கோங்க. चलती चक्की देख कर दिया कबीरा रोए, दुई पाटन के बीच में सबित बाचा ना कोई. ஸோ நம்ம திருக்குறளில் எப்படி 2 வரி இருக்கோ அதையோட கபீரோட வரிகளும் 2 வரி தான் இருக்கும். தோஹான்னு சொல்லுவாங்க இதை ஹிந்தியில். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்னன்னாக்கா, லுக்கிங் அட் த கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் கபீர் லேமன்ஸ், இன் த டியூவல் ஆஃப் வீல்ஸ் நத்திங் ஸ்டேஸ் இன்டாக்ட். ஸோ அந்த கிரைண்டிங் ஸ்டோன்ஸ், சக்கி அப்படின்னாக்கா அந்த காலத்தில் நம்ம உரல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் மாவெல்லாம் அரைப்பாங்க, எல்லாமே அரைப்பாங்க. ஸோ அதில் அரைக்கும் போது பார்த்திங்கனாக்கா இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீல், அது வந்து வீல் 2 வீலுக்கு நடுவில் நம்ம எது போட்டாலும் அதை அரைச்சி வெளியே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம அதுக்குள்ளே எதுவும் போட்டாலும் அதுக்குள்ளே போடும்போது ஒரு பொருளாக இருக்கும், அது வெளியே வரும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் லைஃபுங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்ல வர விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்ப்போம். திஸ் couplet of Kabir's holds a deep metaphorical meaning, reflecting upon the impermanent and transition nature of life and exist. ஸோ நான் சொன்னது தான். இதில் கபீர் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எது போட்டாலும் அது வந்து இல்லாமல் தான் போகுது. ஸோ லைஃப்ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸு, அது வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயம். ஸோ நம்ம இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி நல்லபடியாக வாழணுன்ட்டு அவர் சொல்வார் ஒவ்வொரு இதுலேயும். Kabir begins with describing Chalti Chakki, which is a grinding mill used to crush grains. When Kabir looks at the grinding mill, he feels a sense of sorrow. The grinding process implies the relentless passage of time and experience. They shape our lives. ஸோ கபீர் வந்து இங்கே இடத்துல சல்தி சக்கின்னு சொல்லியிருக்காங்க. சல்தினாக்கா ஓடுறது ஹிந்தியில், சக்கினாக்கா அந்த அரைக்கிற அந்த உரல். ஸோ அந்த உரல் வந்து அரைக்கும்போது அந்த ஒவ்வொரு டைமும் இவர் அதை பார்க்கும்போது இவர் மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுமாம்மா. ஏன்னா இது எதோட சிம்பிள் மாதிரி அவர் எடுத்துக்காருனாக்கா, அது நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டைமோட சிம்பிள் மாதிரி எடுத்துக்கிறாரு. டைம் இப்படி தான் பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அவர் எடுத்துக்கிறாரு. The Dui Patan mentioned in the second line refers to 2 grinder stones that crush the grain in the mill. The metaphor is used to represent the opposing forces on circumstances that press upon individuals, grinding away their sense of self and identity. Therefore, these forces could be interpreted as dualities of life, such as joys and sorrows, success and failures, birth and death, and various changes. ஸோ தூய் பத்தான் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா தூய் பத்தான்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னாக்கா தூய் பாத்தன் அப்படின்னாக்கா 2 கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும். அது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா எது போட்டாலும் அதை அரைச்சி எடுக்கும். அது நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து இந்த மெட்டாஃபோர்ஸாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸில் அது வரும்போது அது ப்ரெஸ் ஆகுது, கிரைண்ட் ஆகுது. அது நம்ம நம்மளோட செல்ஃப்னால் நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து அது கிரைண்டு, அதாவது நமக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் கிரைண்டு பண்ணுற மாதிரி அவரும் நினச்சிக்கிறாரு. இது வந்து 2 வகையான ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து லைஃபோட 2 பக்கத்தை வந்து அவர் அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அது என்னென்னா ஜாய் அண்ட் சாரோ.
ஒரு கல் வந்து ஜாய், இன்னொரு கல் வந்து சாரோ. நடுவில் இருக்கிற போடுற எந்த விஷயமும், சப்போஸ் நீங்கள் இது வீட்டு கோதுமை போட்டிங்கனாக்கா அது கோதுமாவாக வெளியே அரைச்சி வெளியே வரும். அந்த கோதுமை எங்குது யாரா நாம தான். ஸோ இந்த ரெண்டு ஜாய் அண்ட் சாரோ நடுவில் தான் நாம் வந்து லைஃப்பை, இது ரெண்டு தான் நம்மளை நசுக்கி நம்மளை கொண்டு வருது. அண்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருங்க ரெண்டு விஷயம் இருக்குது. அப்புறம் பர்த் அண்ட் டெத்து, பிறப்பு இறப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸோடு தான் நம்ம லைஃப் வந்து ரெண்டு வகையில் நடுவில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The couplets central theme is impermanence and the inevitability of change. Kabir is pointing out that nothing remains unaltered or unaffected when caught between opposing forces. Just as grains are crushed between the grinding stones, this reflects the transient nature of life, where everything undergoes transformation and change. ஸோ அவர் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, சேஞ்சு இது வந்து மாற்றவே முடியாது. நம்ம இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மேலே கொடுத்துருக்கு, இந்த ரெண்டு ஃபோர்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து அந்த ஸ்டோன் கிரைண்ட் ஆகிற மாதிரி நம்மளோட லைஃபு கிரைண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நேச்சர் ஆஃப் லைஃபு. நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மாறி தான் வெளியே வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லிட்ரேஷன். பூரோ ஜோ தேகான் மே சலா, பூரோ ना मिलिया कोई, जो मन खोजा अपना तो मुझसे बुरा ना होए. இது என்ன சொல்ல வர்றாருனாக்கா டிரான்ஸ்லேஷன், ஐ செட் அவுட் டு ஃபைண்ட் அ விக்கெட் பட் நன் டிட் ஐ ஃபைண்ட். வென் ஐ சர்ச் மை செல்ஃப் ஐ ஃபவுண்ட் த விக்கெட் ஒன். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து வெளி உலகத்தில் குறைகளை கண்டுபிடிச்சேன், ஆனால் குறைகள் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எனக்குள்ளே இன்றைக்கி நான் குறைகளை தேட ஆரம்பிச்சனோ அப்போ தான் நான் அந்த குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. In this couplet, Kabir reflects of nature of judgment and introspection. The couplet teaches a profound lessons about self-awareness and the realization of one's own flaws. In the first two lines, Kabir describes how he embarked on the journey in find someone he deemed wicked or bad. Bad na Hindi la bura. However, he couldn't find anyone who fit that description. This part of couplet emphasizes the idea that when we look for the negative in others, we often fail to see it. It suggests that we tend to judge others based on their perceived fault without acknowledging our own imperfections. The couplet takes a turn in last two lines. Kabir reveals that when he was introspective and looked within himself, அதாவது ஜோ மன் கோஜா அப்படின்னா ஹிந்தியில் யார் அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களே தேடிட்டாங்களோ அப்படின்னு அர்த்தம். He found that no one is more wicked than he is. This shift is a perspective highlight the importance of self-awareness and recognizing our own flaws and shortcomings before passing judgment on others. Kabir acknowledges his own imperfection and points out that self-judgment and self-improvement are essential steps towards personal growth and spiritual understanding. ஸோ இந்த இடத்துல கபீர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபீர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அவர் வந்து மற்றவங்கக்கிட்ட இருக்க குறைகள், சுற்றி இருக்கவங்ககிட்ட இருக்க குறைகளை அதாவது தேட ஆரம்பித்தார். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஆனால் சரி அவருக்குள்ளேயே அவர் தேட ஆரம்பித்தார். என்ன குறை இருக்குனாக்கா பார்த்தா அவருக்கு தான் குறை இருந்துச்சு. இதுக்கு அர்த்தம் வந்து அவர் சொல்லலை, அவரையும் சொல்லிக்கிறாரு, அதை விட நம்மளையும் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் மற்றவங்க மேலே இருக்க குறையை மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நமக்குள்ளே குறை இருக்குங்கிறது அவங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நம்மகிட்ட தான் நம்ம அதிகமாக குறை இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம், முதல்ல நம்ம குறையை நம்ம சரி பண்ணணும், அப்புறமா தான் மற்றவங்க குறையை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் செக்ஷன் 17.1.3 ट्रांसलिटरेशन. ऐसी वाणी बोलिए मन का
आपा कोई, अपना तन शीतल करे, औरान को सुख होए. Translation: Speak such words that you lose the ego of your mind. Let your own body be cooled and let others find joy. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு தோஹாவில் இந்த எப்படி பேசணுன்னாக்கா, நம்மக்கிட்ட நம்ம மைண்டில் ஈகோவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வார்த்தைகள் எல்லாமே வெளியே வரணும், நம்ம வாயிலிருந்து, நம்ம மனசுலேருந்து. அதே மாதிரி நாம் எப்பயுமே கூலாக இருக்கணும். கூலானா என்ன, எப்பயுமே நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இருக்கணும். அது பார்த்திங்கனாக்கா மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங். இன் திஸ் couplet, Kabir provides guidance on how to communicate and conduct oneself in a way that leads to harmony and well-being, both for oneself and others. The first two lines encourage speaking words that are humble, truthful, and without ego. Kabir advises speaking with kindness and humanity, shedding the sense of personal pride and ego. When one speaks with such an attitude, it leads to the dissolution of the ego-driven tendencies of the mind. Ego often leads to conflicts, misunderstandings, and negativity, so speaking without ego helps to maintain peaceful relationship. The last two lines offer the metaphoric instruction. Kabir suggests that one's own body, tanna body, should remain cool, implying the state of inner calm and tranquility. When an individual is at peace with themselves, their interaction with others becomes more harmonious. Furthermore, Kabir advises that by speaking kindly and without ego, one can bring happiness and comfort to others. Auron ko sukh hoye, apna matavungalukku sandosham kodukkuradhu. This implies that our words and action have a significant impact on the people around us. Positive communication can uplift others and create an atmosphere of positivity and joy. ஸோ இந்த முதல் 2 லைனில் அவர் என்ன என்கரேஜ் பண்ணுறாருனாக்கா, நம்ம பேசுகிற வார்த்தை ஹம்பலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எந்த ஒரு ஈகோவோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட கைண்ட்னஸ்ஸு, அதாவது நம்மளோட ப்ரைடு, ஈகோ இதெல்லாமே இல்லாமல் நம்ம கைண்டாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஆட்டிடியூட் பார்த்திங்கனாக்கா அது ஈகோவோடு இல்லாமல் நல்ல ஒரு மைண்டோடு இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த ஈகோனால் என்ன ஆகுதுனாக்கா, நிறைய பிரச்சனைகள் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, கருத்து வேறுபாடுகள் வருது, அப்புறமா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுன்னாக்கா ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி 2 லைனில் அவர் மெட்டஃபரிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒருத்தவங்களோட பாடி எப்பயுமே கூலாக வச்சுக்கணும். கூலானா என்னென்னாக்கா, இன்னர், அதாவது மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறாரு, அதை பீஸ்ஃபுல்லாக வைக்கணும்னு சொல்கிறாரு. இது மூலமாக பார்த்திங்கனாக்கா நிறைய ஹார்மோனியஸான விஷயம் நம்மளால் நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் எதை பற்றி பேசுகிறாருனாக்கா, அவர் ஈகோ இல்லாமல் இருக்கிறது பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு இந்த தோஹாவில். அது ஹாப்பினஸை கொடுக்கும், நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நம்ம வேர்டும் ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள இம்பேக்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவான கம்யூனிகேஷன் தான் நம்மளோட அட்மாஸ்ஃபியரை வந்து பாசிட்டிவாக அண்ட் சந்தோஷமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 17.1.4 ट्रांसलिटरेशन. धीरे धीरे रे मना, धीरे सब कुछ होए, माली सींचे सो घरा, ऋतु आए पल होए. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொல்கிறேன்னா, ஸ்லோலி ஸ்லோலி ஓ மைண்ட், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் at its own pace. The gardener waters the plants, and when the season comes, they bear fruits. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, எல்லாமே அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னு பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங். இன் திஸ் couplet, Kabir imparts wisdom about patient timing and natural progression of event.
The first two lines emphasize the importance of patience and the idea that everything unfolds in its own time. Kabir advises the mind to move slowly and not rush things. He encourages acceptance of the natural pace of life, suggesting that trying to force or hasten events can lead to frustration and imbalance. The metaphors of the gardener is used in the last two lines. Kabir compares the process of life to the gardener tending into plants. The gardener waters the plants consistently, caring for them and with dedication. However, even with the gardener's efforts, the plants do not immediately bear fruits. It is only when the right season comes that the plants yield their fruits naturally. The couplet teaches that just as the plants require time and care to bear fruit, the outcome is in life also required patience and the alignment of right condition. Trying to rush or control events may not yield the desired result. Instead, it is important to act patiently and trust the natural progression of life. ஸோ இந்த இடத்துல கபீர் இந்த தோஹாவில் என்ன சொல்கிறாருனாக்கா, நாம் எப்பயுமே பொறுமையாக இருக்கணும், எதுவுமே அது நடக்கிற டைம் தான் நடக்கணும், அந்த ஈவெண்ட்டு நடக்கும்போது தான் நடக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டூ லைன்ஸில் அவர் சொல்கிற விஷயம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் அதை உடனேயாக அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மைண்டு நம்மளை ரஷ் பண்ணாமல் ஸ்லோவாக ஒரு விஷயத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேச்சர், இந்த லைஃப் என்ன நமக்கு கொடுக்குதோ அது நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆட்டம் நாம் ஏதோ ஒன்று புஷ் பண்ணாதான், ஃபோர்ஸ் பண்ணாதான் நம்ம லைஃப் பார்த்திங்கனாக்கா ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் இம்பேலன்ஸ்லேயும் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு கார்டனரோட வேலை என்னன்னாக்கா, அந்த செடியை தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறது தான். அந்த சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடியிலேருந்து பூ வரும், அந்த பூவிலேருந்து பழம் வரும். ஸோ நம்ம என்ன எஃபர்ட் பண்ணணுமோ அது போட்டுட்டு தான் இருக்குமே தவிர, ஆனால் உடனடியாக அந்த நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனால உடனடியாக அது பூ வரணும் பழம் வரணும்னு எதிர்பார்க்குறது நம்ம முட்டாள்தனம். அப்படி நடக்கவும் நடக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரும்போது தான் அது நடக்கும். ரைட் டைமில் ரைட் கண்டிஷனில் எல்லாம் நடக்கும். ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போடணுமோ போட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் லைஃபோட ப்ரோக்ரெஷனோட நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. Then 17.1.5 transliteration. साई इतना दीजिए जामे कुतुम्ब सामई, मैं भी भूखा न रहूं साधु ना भूखा जाए. So translation: O Lord, give me only as much as is sufficient to sustain my family. May I never be angry, may not saint go hungry. May I never be hungry and may not saint go hungry. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளே எனக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் எனக்கு என் குடும்பத்துக்கும் அது மட்டும் கூட போதும். அதே ஆட்டம் நானும் பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது, மற்றவங்களும், அதாவது ஞானிங்க சாமியாருங்க மற்றவங்களும் பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட பொதுவான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். In this couplet, Kabir offers the prayer that reflects his understanding and contemplates selfless and the well-being of all. The first two lines express Kabir's humble request to divine Sai or Lord. He asks for enough sustenance to provide for his family needs. Kabir's focus here is not on seeking abundance or wealth, but on asking for just enough to maintain the well-being of his loved ones. In the last two lines, Kabir extends his prayer to include the well-being of others. He desires that he himself never experience hunger, and also that not saint or ascetic should ever go hungry. This reflects Kabir's concern for the welfare of everyone, regardless of their social and spiritual standing. He emphasizes a sense of shared humanity and compassion,
suggesting that no one should suffer from lack while others have plenty. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், அவர் வந்து பொதுவான ஒரு நல்ல மனசோட செல்ஃப்லெஸ்ஸாக அவர் திங்க் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ப்ரே பண்ணுறாருனாக்கா கடவுள்கிட்ட, கடவுளை எனக்கும் என் குடும்பத்துக்கும் பசி இருக்கக்கூடாது, என்ன தேவையோ அது மட்டும் கொடு, அதையோட்டம் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடு, ஸோ எல்லோரும் நல்லா இருக்கும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் இந்த தோஹாவில் சொல்கிறார். நெக்ஸ்ட் 17.1.6 ट्रांसलिटरेशन. बड़ा हुआ तो क्या हुआ, जैसे पेड़ खजूर, पंथी को छाया नहीं, फल लगे अति दूर. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, வாட்ஸ் த யூஸ் ஆஃப் பீயிங் பிக் லைக் அ டேட் ட்ரீ, த ட்ராவலர் ஃபைண்ட்ஸ் நோ ஷேட் அண்ட் த ஃப்ரூட்ஸ் ரிமைன் ஃபார் அவே. ஸோ அந்த டேட் ட்ரீ பார்த்திங்கனாக்கா, டேட்னா என்ன, பேரிச்சம்பழம், அந்த மரம் பார்த்திங்கனாக்கா ஹைட்டாக வளரும். ஸோ ஹைட்டாக இப்போ வளர்ந்து என்ன பிரயோஜனம், அதோட நீ பழத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம், உன்னால் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நிழலும் கொடுக்க முடியல, அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னா நீ பழம் கொடுத்தாலும் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, யாருக்கும் பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளை ஹியூமனை தான் இதில் கம்பேர் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்ப்போம். இன் திஸ் couplet, Kabir uses the metaphor of date tree to convey the profound message about the significance and substance over outward appearance. The first two lines imply that the being of outwardly impressive, like the tall date tree, does not necessarily equate the meaningful value. Kabir suggests that mere size of or appearance doesn't intrinsically provide true worth or substance. The metaphors of travelers seeks the shades in the fruits is used the last two lines. Kabir indicates that despite of tree size and traveler doesn't find the shades under it and fruits is situated in the distant point. This point to idea that even though sometimes something may seem impressive on the surface, its practical utility or value may be lacking. The couplet's essence is that material possession or external appearance aren't the sole measure of worth. True values lies offering practical benefits, providing sustenance and being genuinely help to others. Kabir encourages focusing on qualities and action that provides tangible benefits and not getting lost in the allure of appearance. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒருத்தங்க ரொம்ப ஹைட்டாக இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களால வந்து மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைனாக்கா, ஒரு பயன் இல்லைனாக்கா, அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ பணக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு